வணக்கம். சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைதியாக நினைத்து பார்த்தால் ஒரு உண்மை உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். நான் வாழ்க்கையில் மிகவும் உழைத்தேன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இந்த அளவுக்கு சோதனைகள் வந்து கொண்டிருக்கிறது என்று நீங்கள் தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நபராக இருப்பீங்க. குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஒரு நபராகவும் விளங்குவீங்க. உங்களுடைய மனம் பெரிது. யாருக்காவது உதவி செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்க முதல் ஆளா ஓடி போய் உதவி செய்வீங்க. அதுதான் இந்த சிம்மம் ராசியின் ஒரு குணமாக இருக்கும். ஆனால் இந்த நல்ல ஒரு மனதை கூட சில நேரங்களில் வாழ்க்கை சோதித்து கொண்டுதான் இருக்கும். இதற்கு முக்கியமான காரணம் ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது சனி பகவானின் தாக்கங்கள். இந்த சனி பகவான் ஒருவரின் வாழ்க்கையில் வரும் பொழுது அவர் அந்த ஒரு நபரின் மனவழியை சோதிப்பார். குறிப்பா சிம்மம் ராசிக்காரங்களுக்கு சனிக்காலம் வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் நிச்சயமாக ஏற்படும். சில நேரங்களில் நம்பியவர்கள் கூட விலகி விடுவார்கள். இன்னும் சில நேரங்களில் குடும்பத்தில் ஒற்றுமையானது குறைய ஆரம்பிக்கும். உழைப்புகள் மதிப்பு கிடைக்காமல் போய்விடும். இதெல்லாம் நடந்த காலங்கள் தான். நீங்கள் கடந்த சில வருடங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க. இதுவரைக்கும் அனுபவித்தும் கொண்டிருக்கீங்க. போதுமான அளவுக்கு லாபம் வந்தாலும் அந்த ஒரு பணமும் உங்களுடைய கையில் சிக்காமலே போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு சோதனை காலமானது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சிம்மம் ராசியின் அதிபதி சூரிய பகவான். சூரியன் என்பது அதிகாரம், மரியாதை, தலைமை, கௌரவம் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருப்பார். அதனால தான் இது இந்த சிம்மம் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். ஆனால் சனி பகவான் சூரியனை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். சனி பகவான் எல்லாரையுமே எதிர்த்து நிற்பாங்க. அது அதிபதியாக இருந்தாங்க, யாராக இருந்தாலும் என்ன. சனி பகவான் கர்ம விலை கொடுக்கணும் அப்படின்னு நினைத்து விட்டார் அப்படின்னா அனைவரையுமே எதிர்த்து நிற்பார். அதே போலத்தான் உங்களுடைய அதிபதி சூரிய பகவானையும் எதிர்த்து நிற்கிறார். அதனால இந்த சனியின் காலத்தில் சிம்மம் ராசிக்காரங்களின் மரியாதையானது சோதிக்கப்படும். இதுவரைக்கும் உங்களை மரியாதையாக பேசியவர்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களிடம் மரியாதை இல்லாமல் பேசுவார்கள். இதனால உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அந்த ஒரு உறவானது அப்படியே துண்டிக்கப்படும். அந்த அளவுக்கு சில சோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். சில நேரங்களில் நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்காத ஒரு நிலையானது வந்திருக்கும். நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பாராட்டுகள் உடனே கிடைக்காது, தாமதமாக கிடைக்கும். இருந்தாலும் அந்த ஒரு பாராட்டுகள் உங்களுக்கு எந்த அளவுக்கும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தாது. சில ஜோதிட ரீதியாக சனி சூரியனை சோதிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்று அனைவராலும் கூறப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நேரத்தில் வாழ்க்கையில் பல விஷயங்கள் தாமதமாக மட்டுமே நடக்கும். தாமதமாக நடந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றும். குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் போன நேரமும் இந்த சனி காலத்தில் நிச்சயமாக வந்திருக்கும். சில குடும்பங்களில் சிறிய வார்த்தைகள் கூட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கும். ஒரு உறவினர் கூறிய வார்த்தை குடும்பத்தில் சந்தேகத்தை உருவாக்கியிருக்கும். சில நேரங்களில் சொத்து விஷயங்களில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். பண விஷயம் அல்லது உறவினர் இடையூறு காரணமாக குடும்பம் இரண்டு பக்கமாக பிரிந்த அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நடுவில் சிக்கியவராக இருந்ததற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எல்லாரையும் ஒன்றாக சேர்க்க முயற்சி செய்வீங்க. ஆனால் அந்த ஒரு முயற்சியை கூட யாரும் புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கும். சில சிம்மம் ராசிக்காரங்க வாழ்க்கையில பெரிய வேதனையை அனுபவித்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அது நீங்கள் குடும்பத்திற்காக உழைத்தாலும் அதை மனைவி அல்லது குழந்தைகள் முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையானது ஏற்படும். நீங்கள் வேலைக்காக ஓடி ஓடி உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராகவும் இருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் உங்களுடைய உழைப்பின் பின்னால் இருக்கக்கூடிய தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் நடந்து கொள்வார்கள். இதை சனி பகவான் 7 அல்லது 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது பாதிக்கக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கும். இதனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும். இந்த ஒரு நேரத்தில் குடும்ப உறவுகளில் புரிதலானது தாமதமாகவே ஏற்படும். நீங்களும் புரிதலானது ஏற்பட்டு குடும்பம் மாறும், இன்னைக்கு மாறும் நாளைக்கு மாறும் அப்படின்னு முடிந்த அளவுக்கு உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையுடன் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய குடும்பம் மாறாமல் இதுவரைக்கும் உங்களுக்கு சண்டை சச்சரவு மட்டுமே ஏற்பட்டு கொண்டிருக்கும். சனி பகவானின் தாக்கங்கள் சில நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத துன்பங்களை உருவாக்கி இருக்கும். நீங்கள் நம்பிய நண்பர்கள் துரோகம் செய்து விடுவார்கள். ஆனால் அந்த ஒரு துரோகம் எதற்காக நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் உங்களுடனே இருப்பார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து விடுவார்கள். இல்லை அப்படின்னா தேவையில்லாத நம்பிக்கை துரோகங்களை உங்களுக்கு செய்துவிட்டு போய்விடுவார். இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். இதையும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டுதான் இது வரைக்கும் இருந்து கொண்டிருப்பீங்க. நீங்கள் நம்பிய நண்பர்கள், நீங்க உதவி செய்த ஒருவர் பின்னால் உங்களை தவறாக பேசுவார். நீங்கள் நம்பி தொடங்கிய ஒரு வேலை திடீரென்று நஷ்டத்தில் போய் முடிந்துவிடும். இதுவும் உங்களுடைய மனதை பெரிய அளவில் பாதிக்கப்படும். அந்த நேரத்தில் உங்களுடைய மனமானது மிகவும் உடைந்திருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நீங்கள்
நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை, ஆனால் ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கிறது என்ற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஜோதிடத்தில் இதற்கு ஒரே ஒரு விளக்கம் இருக்கிறது. சனி பகவான் கர்ம சோதனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அவர் ஒருவரின் வாழ்க்கையில் உண்மையானவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு மற்றவர்களை விலக்கி விடுவார். அதற்காகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களையுமே சோதித்து கொண்டிருக்கிறார். சோதித்து யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக மட்டுமே இந்த செயல்களை சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவரை நம்ம குறை சொல்ல முடியாது. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளுக்காக மட்டுமே நடக்கு. இந்த சிம்மம் ராசி பெண்கள் சிலர் வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பாங்க. அதுவும் சாதாரண நம்பிக்கை துரோகங்களாக இருக்காது. காதல் செய்யறேன் அப்படின்னு காதல் செய்து விட்டு உங்களை ஏமாற்றி விட்டு செல்வதாக இருக்கட்டும், உங்களுக்கு சொத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொத்து கொடுக்காமல் உங்களை ஏமாற்றி அனைத்து விதமான பட்டாக்களிலும் சைனை வாங்கிட்டு உங்களை ஏமாத்திருப்பாங்க. இந்த மாதிரி செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதனை நினைத்து இதுவரைக்கும் நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் அதற்கான ஒரு பணமானது உங்களை தேடி வந்திருக்காது. இது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அனைவரும் நிச்சயமாக செய்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். அடுத்ததாக நெருங்கிய நண்பர், உறவினர் அல்லது காதல் உறவு, இதில் யாராவது ஒருவர் திடீரென்று உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருப்பார். ஆனால் இவர்களும் ஏன் நம்மளை ஏமாற்றுறாங்க அப்படின்னு தெரியாம நீங்க இது வரைக்கும் முழித்து கொண்டிருப்பீங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கு. நீங்க என்ன செய்தாலும் உங்களுக்கு தடைகளாக சில விஷயங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் மிகவும் மனவேதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். யார் அப்படின்னா சிம்மம் ராசி பெண்கள். ஏன் அப்படின்னா நீங்க எல்லாருக்குமே உண்மையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. ஆனால் கூட இருந்து கொண்டு இப்படி துரோகங்கள் செய்யும் பொழுது அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் கண்களிலிருந்து கண்ணீரானது ஏற்படும். அதே போல் சிம்மம் ராசி ஆண்களும் சில நேரங்களில் நண்பர்கள் அல்லது தொழில் தொடர்பு உடையவர்கள் மூலம் துரோகத்தை அடைந்திருப்பீங்க. நீங்கள் நம்பி உங்களுடைய திட்டங்களை பகிர்ந்த ஒருவர் பின்னால் அதையே பயன்படுத்தி உங்களுடைய வாய்ப்பை எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பை அவங்க தான் எடுத்தாங்கன்னு தெரியும். நீங்க போய் அவங்களிடம் சண்டையும் பட முடியாது, ஒன்றும் பட முடியாது. இதனால நீங்கள் அமைதியாக நின்று விடுவீர்கள். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு காயத்தை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இந்த ஒரு காயமானது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஒரு சனியின் சோதனை காலமானது எப்போதும் நீடிக்காது. அதற்காண்டி ஒரு குறுகிய ஒரு காலமானது இருக்கும். அதுதான் இந்த ஒரு காலமாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு சனி பகவானின் தாக்கங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல செயல்கள் நடக்கப் போகிறது. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். ஆனால் இந்த ஒரு நேரமானது வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலைகள் மெதுவாக மாற ஆரம்பிக்கும். சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த சோதனைகள் மெதுவாக குறையும். நீங்கள் இதுவரை உழைத்த விஷயங்களுக்கு பலனானது கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களை விட்டு விலகிய சில நபர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில பேசுவதற்காக முயற்சி செய்வார்கள். அவர்கள் முன்பு உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மதிப்பு நீங்க யார் என்பதை புரிந்து கொண்டு அவர்களே உங்களிடம் தேடி பேசுவாங்க. ஆனால் இப்போது உங்களுடைய மாற்றத்தையும் உங்களுடைய நிலைத்தன்மையும் பார்த்து அவர்கள் மீண்டும் உங்களுடைய அருகில் வர வேண்டும் அப்படின்னு விரும்புவாங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் அடைய முடியும். உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக இருந்த சில முக்கியமான நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இன்னமும் இருந்து கொண்டு இருப்பாங்க. சில நேரங்களில் ஒரு நண்பர், ஒரு பெரியவர் அல்லது ஒரு ஆசிரியர் போன்ற ஒருவர் உங்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டியிருப்பார். அந்த ஒரு வழியை நீங்கள் பிடித்து கொண்டு ஆனா அந்த வழியை மட்டும்தான் அவங்க காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு வழியில் பெரிய பெரிய முயற்சிகளையும் பெரிய பெரிய செயல்களையும் செய்தது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகளானது ஏற்பட்டிருக்கும். அந்த நபர்களின் ஆலோசனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையை தவறான பாதையிலிருந்து நல்ல ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் அதை உங்களுடைய மனதிற்குள் வைத்து கொண்டே இருப்பீங்க. ஒருபோதும் அதை மறக்கவே மாட்டீங்க. இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுடைய குடும்பத்திலும் ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய மனைவி அல்லது கணவர் உங்களுடைய உழைப்பை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பாங்க. திடீரென்று ஒரு சிறிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஒரு பிரச்சனையில் நீங்கள் குடும்பத்திற்காக எவ்வளவு செய்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய உடன் பிறந்தவர்களும் உங்களுடைய பெற்றோர்களும் அனைவருமே புரிந்து கொள்வாங்க. உணர ஆரம்பிப்பதற்கான நேரமாக இந்த ஒரு நேரமானது இருக்கும். அதன் பிறகு அவர்கள் உங்களுடைய பக்கம் நிற்க ஆரம்பிப்பார்கள். நீங்கள் எது செய்தாலும் சரி என்று கூறுவார்கள். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக மாறும். அதே போல் உங்களுடைய குழந்தைகளும் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்புவார்கள். அவர்கள் உங்களுடைய சொல் பேச்சை கேட்க ஆரம்பிப்பாங்க. இதற்கு காரணம் உங்களுடைய கிரகநிலைகள் மாறுவது. இந்த கிரகநிலைகள் மாறுவது அதிக அளவுக்கு உங்களுக்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குரு மற்றும் சூரியன் நல்ல நிலையில் வரும் பொழுது
குடும்பத்தில் மரியாதையானது அதிகரிக்கும். மரியாதை ஒரு பக்கம் அதிகரிக்கும் பொழுது மற்றொரு பக்கம் நன்மைகளும் உங்களை தேடி வரும். இதற்கு காரணம் உங்களுடைய கிரகநிலைகள் மாறுவது. குரு மற்றும் சூரியன் நல்ல நிலையில் வரும் பொழுது குடும்பத்தில் மரியாதையானது உருவாகும். உங்களுடைய கிரகநிலைகள் இப்போது ஒரு முக்கியமான தகவலை சொல்லப் போகிறது. நீங்கள் கடந்த காலத்தில் சந்தித்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையை பலமாக்குவதற்காக வந்தவையாகவே இருக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலையான ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். தற்காலிகமான முன்னேற்றமானது கிடையாது. இனிமேல் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். போதுமான அளவுக்கு பணத்தையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதி சூரியன் உங்களுக்கு ஒரு புதிய திறப்பு வாய்ப்பை கொடுக்க போகிறார். அது மரியாதை மற்றும் நிலை. உங்களுடைய நிலையையும் உங்களுடைய மரியாதையும் இந்த ஒரு நேரத்தில் கூட்டப் போகிறார். இதனால உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் இப்போது வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தெரியாமல் நீங்க செய்து கொண்டிருந்த செயல்கள் அனைத்தும் வெளியில் தெரிய ஆரம்பித்து இதனாலும் ஒரு நல்ல ஒரு பெயரானது உங்களுடைய குடும்பத்திற்குள் ஏற்படும். மக்கள் உங்களுடைய உழைப்பை கவனிக்க ஆரம்பிப்பாங்க. மக்கள் மட்டுமல்ல, மேல் அதிகாரிகள் அனைவரும் உங்களுடைய உழைப்பை கவனிக்க ஆரம்பித்து உங்களை இந்த ஒரு நேரத்தில் பாராட்டுகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு திசையானது உருவாகும். அந்த ஒரு திசையை பிடித்து கொண்டு பயணித்து கொண்டு போங்கள். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். ஆனால் இந்த ஒரு காலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களானது இருக்கும். முன்பு உங்களை துரோகம் செய்த நபர்களை உடனே முழுமையாக நீங்கள் நம்பக்கூடாது. அவர்கள் மீது ஒரு கண்ணோட்டத்தை நீங்கள் வைத்துக் கொண்டே இருக்கும். எப்பொழுது வேண்டுமானாலும் மீண்டும் 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 உங்களுடைய வாழ்க்கையில சின்ன பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். முன்பு உங்களுக்கு முன்பு உங்களை பின்னாடி பேசும் பொழுது பேசிய